மகாத்மா காந்திக்கு பொய் பேசக்கூடாது, உண்மையை மட்டும்தான் பேசணும் அப்படிங்கிறத ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்து அவருக்கு ஞானம் வந்தது. சரி, புத்தருக்கு எப்போ ஞானம் வந்தது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, போதி மரத்தடியில் அவர் உட்கார்ந்துருந்தப்ப அவருக்கு ஞானம் வந்துச்சு. ஒரு சாமியார்கிட்ட போய் அவரோட சிஷியன் கேட்டான், சாமி, ஞானம் வந்ததுக்கப்புறம் சாமியார் ஆனீங்களா, இல்லை சாமியார் ஆனதுக்கப்புறம் ஞானம் வந்துச்சா அப்படின்னு. அப்போ அதுக்கு அந்த சாமியார் சொன்னார், ஞானம் வந்ததுக்கப்புறம் தான் நான் சாமியார் ஆனேன்பா அப்படின்னாரு. உடனே அந்த சீடன் கேட்டான், அது எப்படி எல்லாரும் சாமியார் ஆனதுக்கப்புறம் தானே ஞானம் வரும், நீங்கள் மட்டும் எப்படி ஞானம் வந்ததுக்கப்புறம் சாமியார் ஆனேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. உடனே அந்த சாமியார் கேட்டார், ஞானம்னா என்னப்பா அப்படின்னாரு. அதுக்கு இவன் சொன்னான், ஞானம்னா சாமியார் ஆனதுக்கப்புறம் தியானம் பண்ணி மெய்யறிவு வந்ததுக்கப்புறம் தானே உங்களுக்கு ஞானம் வரும் அப்படின்னு. அவர் உடனே சிரிச்சுட்டு அவர் சொன்னார், அடே, ஞானம்ங்கிறது என் பொண்டாட்டி, என் பொண்டாட்டி வந்ததுக்கப்புறம் தான் நான் சாமியாராகவே ஆனண்டா அப்படின்னு. எனக்கு எப்போ ஞானம் வந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மகாத்மா காந்திக்கு ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்து வந்துச்சு, புத்தருக்கு போதி மரத்தடியில் உட்கார்ந்துருந்தப்ப வந்துச்சு, எனக்கு சலூன் கடையில் ஞானம் வந்துச்சு. யாருக்காவது சலூன் கடையில் ஞானம் வருமா? ஆனால் எனக்கு வந்துச்சு. எனக்கு என்ன தெரியுமா, எப்போவுமே ரொம்ப லேட் பண்ணுறாங்க முடி வெட்டுறப்ப. நான் எப்போ போனாலும் எனக்கு முன்னாடி 2 பேர் அங்கே முடி வெட்டுறதுக்காக வெயிட் பண்ணுவானுங்க. எனக்கு முடி வெட்டுறவர் என்கிட்ட நல்லா பேசுவார். அதாவது அவர் எனக்கு முடி வெட்டும்போது முடி வெட்டிக்கிட்டே, என்ன தம்பி, நான் சொல்கிறது சரிதானே, நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு சொல்லியே வெட்டுவார். ஆமாண்ணே ஆமாண்ணே அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அவர் கையில் வேற கத்தி பிளேடு வேற வச்சிருக்காரு. நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இது என்னடானா, ஒவ்வொரு தடவையும் இவர்கிட்ட முடி வெட்ட வரும்போது ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது. என்னடா இப்படி வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கேன்னு நினச்சேன். அப்போ அவரே சொன்னார், இந்த ட்ரிம்மர் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு தம்பி, அதை வாங்கி பிளேடை கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா அதுவாகவே அழகாக வெட்டி விட்டுருன்னு சொன்னார். நான் அவர் சொல்கிறது சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வந்துட்டு அதை வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டேன். ஒரு 2 மாதம் கழித்து முடி வெட்டலான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் ஒரு பக்கமாக இழுத்தா அது ஒரு பக்கமாக சர்றன்னு போயிடுச்சு. நான் ஒரு பக்கமாக இழுத்தப்பவே கம்முன்னு விட்டுருக்கணும், விட்டனா விடலை. இதே மாதிரி ஒவ்வொரு பக்கத்தையும் போய் அந்த பிளேடை வச்சு போட்டுக்கிட்டே இருந்தேன். கடைசியில் ரொம்ப இதாகி போச்சு. எனக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில. எல்லா பக்கமும் மிஷினை போட்டு ஆட்டாட்டுன்னு ஆட்டி விட்டேன். அதே என்னடானா தலையில் கரடி புரண்டி வச்ச மாதிரி ஆகிப்போச்சு. எனக்கே என் தலையை பார்த்தா ஒரே அசிங்கமாக போச்சு. அப்புறம் வேறு வழி தெரியாமல் தலையில் ஒரு துணியை போட்டிட்டு சலூன் கடைக்கு போனான். அவன் துணியை எடுத்துக்கிட்டு என் மண்டையை பார்த்து அப்படியே சாக்காயிட்டான். என்ன தம்பி, மண்டையை யார் இப்படி கீறி விட்டதுன்னா? நான் உண்மையை சொல்லிருக்கலாம்ல, சொல்லலை. நான் அவங்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரு சின்ன பையன்கிட்ட முடி வெட்ட போனானே, அவன் வேற இப்படி வெட்டி தொலைச்சிட்டான் அப்படின்ட்டேன். சின்ன பையன் முடி வெட்டினானா? என்ன தம்பி சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாண்ணே இப்படி வெட்டி விட்டானே, என்ன பண்ணுறேன்னு தெரில, கொஞ்சம் சரி பண்ணி விடுங்கண்ணே அப்படின்னு. சின்ன பையன் இன்னும் எப்படி வெட்டி விட்டுருக்கான் பாருங்க, கழுத பையன் அப்படின்னாரு. இவர் கழுத பையன்னு சொல்கிறது யார, என்னத்தான். ஆனாலும் நான் பேசாமல் கம்முன்னு இருந்துக்கிட்டேன். சரி, அதோட விட்டுருவாருன்னு நினைச்சேன். அவர் என்றானா திட்டிக்கிட்டே போயிட்டு இருந்தார். கழுத பையன் எப்படி வெட்டியிருக்கான் பாருங்க, நாரப்பையன் அப்படின்ட்டே பேசிக்கிட்டே போனோம். ஒரு கட்டத்தில் எனக்கு கொஞ்சம் பொறுக்க முடியல, ஏன்னா தகாத வார்த்தையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. பொன்மொழிகளில் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டார். ஒரு கட்டத்தில் அவர்கிட்ட சொன்னேன், அண்ணே கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு. ஏன் தம்பி அப்படின்னு. நான் தானே தெரியாமல் வெட்டிட்டேன். நீங்கள் வெட்டினீங்களா
அப்படின்னு. ஆமாண்ணே, அந்த புது மிஷின் ட்ரிம்மர் சொன்னீங்கல்ல, அதை வச்சு இந்தாண்ட அந்தாண்டன்னு போட்டு எல்லா பக்கமும் இப்படி ஆகிப்போச்சுனே அப்படின்னு. அவருக்கு சிரிப்பு தாங்க முடியல, நல்லா சிரிச்சுக்கிட்டு சொன்னார், தம்பி மொதல் தடவை ட்ரை பண்ணுறப்ப நல்லா வெட்டியிருக்கப்பா, என்னை விட சூப்பராக வெட்டியிருக்கப்பான்னாரு. எனக்கே சிரிப்பு அடக்க முடியும். இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு உண்மையை அங்கே நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா அவர் என்னை திட்டிருக்க மாட்டார்.